பிரித்தானியாவில் தனக்கு கிடைத்த பல லட்சம் பவுண்டுகள் பரம்பரை சொத்தை மறைத்து அரசாங்கத்திடமிருந்து ஏமாற்றி நிதியுதவி பெற்ற 5 பிள்ளைகளின் தாயொருவருக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. ஹாம்ஷையர் போர்ட்மவுத் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய ஐமி ஜெஃபரி என்ற பெண்ணை இவ்வாறு குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் அரசாங்கத்தின் யூனிவர்சல் கிரெடிட் நிதியுதவியை பெற தொடங்கியுள்ளார். எனினும் அடுத்த ஆண்டே இவரது மறைந்த மாற்றாந்தாயிடமிருந்து இவருக்கு 2,80,000 பவுண்டுகள் பெறுமதியான சொத்து கிடைத்துள்ளது. பிரித்தானிய சட்டங்களின்படி இவ்வளவு பெரிய தொகை கைவசம் இருக்கும் போது அரசாங்க நிதியுதவியை பெற முடியாது. ஆனால் ஏமி ஜெஃப்ரி இந்த விபரத்தை வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு அறிவிக்காமல் மறைத்துள்ளார். அது மட்டுமன்றி தனக்கு கிடைத்த சொத்து பணத்தை விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் ஆடம்பர சுற்றுலாக்களுக்காக செலவழித்துள்ளார். அதே நேரம் தகுதியில்லாத நிலையிலும் அரசாங்கத்தை ஏமாற்றி தொடர்ந்து 33,000 பவுண்டுகள் மக்கள் பணத்தையும் நிதியுதவியாக பெற்றுள்ளார். இந்த பணத்தை கொண்டு தனது பழைய கடன்களை அடைத்துள்ளதுடன் புதிய வியாபாரம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார். ஆனால் அந்த வியாபாரம் நட்டமடைந்ததால் அவர் தற்போது மீண்டும் கடுமையான கடன் சுமைக்குள் சிக்கியுள்ளார். இந்த மோசடி அம்பலமானதை அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நேற்று நீதிமன்றத்திற்கு வந்திருந்த அவர் கையில் விலை உயர்ந்த க்ளோயி ரக சொகுசு பையொன்றை ஏந்தியவாறு காணப்பட்டார். நீதிமன்றத்தில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி டேவிட் ராபின்சன் தீர்ப்பளிக்கும் போது அரசாங்க நிதியுதவிகள் அதற்கு தகுதியானவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. உங்களது இந்த செயற்பாடு அரசாங்கத்தின் இந்த உதவி திட்டங்கள் மீது பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அமைந்துள்ளது என கடுமையாக சாடினார். இறுதியில் ஏமி ஜெஃப்ரிக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவரது 5 பிள்ளைகளின் நிலை மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த சிறை தண்டனை 1 வருட காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் 15 நாட்கள் புனர்வாழ்வு பயிற்சிகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் நீதிமன்ற செலவுகளை செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர் ஏமாற்றிய 33,000 பவுண்டுகள் பணத்தை அவர் இனிமேல் பெறவுள்ள அரசாங்க கொடுப்பனவுகளிலிருந்து அதிகாரிகள் சிறுக சிறுக கழித்துக் கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.